திரு கனகராஜ் உங்கள் நிறைவு கருத்து. எஸ், இப்போ சொல்ல போகிறது இந்த பிரச்சனையை விட உண்மையிலே இந்த இந்த பேனலினுடைய ஒரு பகுதியாக நான் இருந்ததுக்கு உண்மையிலே எனக்கு ஒரு பெருமையாக இருக்குது. ஆக்சுவலாக எல்லாரும் அவங்கவுங்க தரப்பில் இருந்து அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. உண்மையிலே நியூஸ் 18க்கும் என்னுடைய நன்றி. இவங்களெல்லாம் நீங்கள் தேர்ந்து பிடிச்சு கொண்டாந்து வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, ரியலி நம்ம மக்கள் பார்க்குறதுக்கு இது பெருமளவுக்கு உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பிரச்சனையை புரிஞ்சுக்கிறதுல. இப்போ சிவிக் ஆக்ஷன் சம்மந்தமாக சார் சொன்னார், அது கட்டாயம் வரும். இப்போ 7ஆம் தேதி இன்றைக்கி இந்தியா முழுவதும் லெஃப்ட் பார்ட்டிஸ் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம். லெஃப்டினுடைய ஸ்ட்ரென்த்தை தாண்டி அது ஏற்படுத்துகிற ஒரு அபிப்பிராயமும் ஒன்று இருக்குது. இப்போ யூஎன் இர்ரெலவெண்ட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் ஜெனரல் செக்ரட்டரி எங்கள் நாட்டுக்குள்ளே வரக்கூடாது, அவரை நாங்கள் ஒரு மனுஷனாகவே அதை அப்படி ஒரு ஆள் இல்லைன்னு நாங்கள் வச்சுக்கிறோன்னு சொல்லும்போது அது கருத்து ரீதியாக மக்கள் மத்தியில் ஏற்படுத்துகிற தாக்கம் இருக்கு இல்லையா, அதை ஒன்றும் இல்லைன்னா சொல்ல முடியாது. யூஎன் ஓட்டிங் ஒவ்வொரு தடவை நடக்கும் போதும் கூட அதே போல் புறக்கணிப்பு சம்மந்தமாக சார் சொன்னார். நான் எனக்கு தெரிஞ்சு பிரிட்டன்லையும் ஃப்ரான்ஸ்லையும் ஈவன் அமெரிக்காலையும் போன தடவை நடந்த ஆர்ப்பாட்டங்கள் கொஞ்சம் நஞ்சம்லாம் இல்லை. கடந்த காலத்தில் இருந்தது மாதிரி இந்த காலத்தில் எல்லா நாடுகளும் இந்த இஸ்ரேல் பாலஸ்டைன் பிரச்சனையில் அமெரிக்கா பின்னால் தான் நின்னாங்கலாம் சொல்ல முடியாது. ஜெர்மனி அல்லது வேறு சில நாடுகள் அதில் மாறுபட்டு நின்னாங்கிறத நான் பார்க்குறேன். இன்னொரு பக்கம் என்னென்னா, இது எல்லாத்துக்கும் பின்னாலையும் யூஎஸ்னுடைய அந்த எக்ஸ்பான்ஷனிஸ்ட் மனோநிலை இருக்குல்ல. நீங்கள் ரஷ்யாவினுடைய பார்டரில் கொண்டு போய் என்னுடைய படையை வைக்கணும்னு நினச்சாங்க. அமெரிக்கா எதையும் இழந்துடல. அவங்களுக்கு ஆயுத உற்பத்தி தொழிற்சாலைகள் அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பக்கம் எய்டுன்னு கொடுத்தா கூட அவங்க எக்கானமியில் அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலை. ஆனால் அவ்வளவு அழிவையும் உக்ரைன் ஏற்றுக்கொண்டு இருக்கிறது. இன்னொரு பக்கத்தில் அதனால தான் அவர் என்ன சொன்னார், சமாதானத்துக்காக முயற்சி செய்கிறவர்களெல்லாம் அது நோபல் பரிசுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு உக்ரைன் அதிபர் சொன்னார். யுஎஸ்எஸ்ஆர் இல்லைங்கிற ஒரு நிலையை சார் எல்லாம் அவங்க ஒரு வெவ்வேறு பொறுப்புகளில் இருந்தவங்கிற முறையில் பேச முடியாது. ஆனால் ஒரு கவுண்டர் வெயிலிங் ஃபோர்ஸாக அன்னைக்கு யுஎஸ்எஸ்ஆர் இருந்தபோது ஒரு நாட்டில் இவ்வளவு ஈஸியாக போய் அடிச்சிட முடியும் என்கிற நிலைமை இல்லாமல் இருந்தது. அப்போது ஒரு அப்படி ஒரு ஃபோர்ஸ் இல்லைன்னா இவங்க இப்படி இருப்பாங்க. நிச்சயமா அமெரிக்காலையும் இதற்கு எதிரான மக்களுடைய கருத்து வரும் என்று உறுதியாக நான் நம்புகிறேன். இந்தியாவிலையும் அந்த கருத்து வரும். திரு மாணிக்கம், உங்க நிறைவு கருத்து நான் எடுத்துக்கிறேன். திரு மாணிக்கம். எஸ், ஒரு பெரிய ஒரு லிமிட்டடா ஒரு வார் மாதிரி நடந்து அதுக்கப்புறம் தான் அது நிறைவாகும். இப்போது முடிவு மாதிரி இல்லை. அவங்களுக்கு இஸ்ரேலுக்கு நிறைய டேமேஜ். இப்போ லேட்டஸ்ட் ரிப்போர்ட் அந்த கிரவுண்ட் இன்வேஷன்ல ரொம்ப ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு ஈஸியா வாக் இன் பண்ண முடியல. ஏர் பவர் அவங்ககிட்ட இருக்குது, மிசைல் எல்லாம் பிளாக் பண்றாங்க, ஏர் அடிக்கிறாங்க, எல்லாம் தடுது. அது இன்னொரு பக்கம். அந்த கிரவுண்ட் லெவல் உள்ள போக முடியல. ஸோ அவங்க வெல் ட்ரெயின்ஸ்ட் இருக்கிறாங்க. ஸோ அது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்துன்னா ஒருவேளை நிறைய கேஷுவாலிட்டி வந்தோன்னா அவங்க மக்களுடைய இஸ்ரேலிய மக்கள்களே ஏன்னா அவர் பிரைம் மினிஸ்டர் அவர் நெகட்டிவா இருந்தது. இப்போ வார் நடக்க முன்னால அவர் சப்போர்ட் 10%, இப்போ 50க்கு மேல போயிட்டு. ஸோ எல்லாரும் அவர் பண்றதான் கரெக்ட் சொல்றாங்க. யுத்தத்துக்கான காரணமா அது ஒன்னாவும் இருக்குமா? அது தனக்கான செல்வாக்கை கூட்டுவது அப்படி அது ஒரு குறுகிய நோக்கமா இல்ல நீண்ட கால செயல் திட்டம் இருக்குன்னு பார்க்க வேண்டியிருக்கு? இல்ல, அவங்க எல்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த பேஜர், மொபைல் போன் எல்லாத்தையும் அவங்க எங்க நிறைய, அதாவது ஒரு பெரிய டிராபேக் என்னன்னா ஹிஸ்புல்லாக்கு இந்த சுன்னி ஷியா ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அந்த சிலவங்க இப்போ என்ன சொல்றாங்க, இன்னைக்கு நியூஸ்ல ஒரு சில இடங்கள்ல சிரியாவில் சுன்னி பாப்புலேஷன் நார்தன் சிரியாவில் செலிப்ரேட் பண்ணாங்களாம் நஸ்ரல்லா இறந்ததுக்கு. சோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. டிவைடடா இருக்காங்க. அதுதான் திரு மணிவண்ணன் சொன்னாரு, நாடுகளாவும் டிவைடடா இருக்காங்க, இனமாகவும் அவங்களுக்குள்ள சப்செக்ட் பிரிஞ்சிருக்காங்க அப்படின்றது. எஸ், இது இந்தியாவுக்கு ஒரு பெரிய பாடம். நம்ம என்னைக்கு நம்ம பிரிவா இருக்கோமோ, ஒருத்தருக்கு நமக்குள்ளே சண்டை போடுறோமோ, நம்ம வீக். நம்ம என்னைக்கு ஒன்னா இருக்கிறோமோ நம்மள யாரும் என்ன பண்ண முடியாது. நம்ம நம்ம நாட்டுக்கு எது உண்மை நல்லது அதுதான் பார்க்க முடியும். என்னுடைய க்ளோசிங் ரிமார்க்னா கண்டிப்பா பெரிய ஒரு இன்சிடென்ட் நடந்துதான் இந்த வார் நிற்கும். நன்றி. திரு மாதேஸ்வரன், உங்களோட நிறைவு செய்யற உங்க நிறைவு கருத்து. எஸ்,
இப்ப 30ஆம் தேதி, அதாவது 2 நாளைக்கு முன்னாடி யுஎஸ் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ரெப் மேத்யூ மில்லருங்கிறவர் பத்திரிகையாளர்களுக்கு கொடுக்கும்போது ஒரு வார்த்தையை வெளிவிடுறாரு. அதாவது அவங்க கேட்கறாங்க, சீஸ்ஃபயர் டாக்ஸ் நீங்க ரெக்கமெண்ட் பண்றீங்க, ஹமாஸ், இஸ்ரேல், அப்புறம் ஹெஸ்புல்லா, ஆனா அந்த இது ஏன் நடக்க மாட்டேங்குதுன்னா ஹமாஸோட சீஸ்ஃபயர் வந்ததுன்னா போர் நிக்குமான்னு கேக்குறாங்க. ஓகே. அவர் சொல்றாரு, ஹமாஸ் வந்துட்டு ஒழிக்காம நாங்க ஹமாஸோட சீஸ்ஃபயர் நாங்க பார்க்கவே கிடையாது, ஹமாஸை ஒழிக்கணுங்கிறது தான் எங்களுடைய ஆப்ஜெக்டிவ். அதுக்கு இஸ்ரேலுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுப்போம். ஆனா வெளியில நாங்க சீஸ்ஃபயர்னு சொல்றோம், ஏன்னா அது ஒரு பிரேக் வேணுங்கிறதுக்காக சொல்றோங்கிற மாதிரி அவரு எக்ஸ்பிளைன் பண்றாரு. அது அதனால அவர் நோக்கம் என்னன்னு கிளியரா தெரியுது. ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன வெளியே வருதுன்னா, யுஎஸ் யாரு டெரரிஸ்ட் சொல்றோமோ உலகமே அவங்கள டெரரிஸ்டா பார்த்து இது என்ன டார்கெட் பண்றோம். ஆனா இப்ப அதெல்லாம் சேஞ்ச் ஆகுது. என்னன்னா மாறிட்டு இருக்கு. ஏன்னா ஹமாஸ், ஹெஸ்புல்லா அவங்க ரெசிஸ்டன்ஸ் ஃபைட்டர்ஸ், இஸ்ரேலும் அவங்க ஹோலோகாஸ்ட் சிம்பத்திய 70 வருஷமா மில்க் பண்ணிட்டு இருந்தாங்க, அதுவும் போகுது. அதனால இப்ப கொஸ்டின்ஸ் நிறைய பேர் ரைஸ் பண்றாங்க. இது இஸ்ரேல் ஒரு செட்டிலர் காலனி, அவங்க வந்துட்டு மத்தவங்களுடைய லேண்ட் ஆக்குபை பண்ணிட்டு இந்த அராஜகம் பண்றாங்க. அதனால இத வந்துட்டு வேற மாதிரி அணுகணுங்கிற ஒரு கேள்வி வருது இப்ப. அதனால இது அவரு அம்பாசிடர் சொல்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் பெருசா போர் சேதங்கள் ஏற்படும், அதுல இருந்து புது விளைவுகள் வரும். ஆக்சுவலா இஸ்ரேலுக்கு அது பாதகமா அமையலாம். நீங்க கணிக்கிற மாதிரி இருந்ததுன்னா அது கவலைக்குரிய அம்சம் தான். ஆனால் ஏதாவது வகையில மனிதம் மேலோங்கி நிக்கணுங்கிறது எல்லாருடைய விருப்பமும் கூட.